லெமன் சாதம் லெமன் சாதம் தாளிக்க கடுகு பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, நிலக்கடலை, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. பெருங்காயம் ஒரு 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். லெமன் சாதம் லெமன் சாறு வந்து 1/2 டம்ளர் புழிஞ்சு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து சாறு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதே அளவு எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற்றிருக்கேங்க. புளிக்கட்டையில் 3 கரண்டி வருங்க. கடுகு பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். இதோட பெருங்காயத்தூளையும் போட்டுடலாம். மஞ்சள் தூளையும் போட்டுடலாம். வரமிளகா, அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த அளவுக்கு வதங்கினோடனே பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவு வதங்கினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சாறு இதில் ஊற்றிடணும். முதல்ல ஊற்றினோம்னா கசக்கும். இதிலே இப்படி கிண்டணும். ஆஃப் பண்ணோடனே ஊற்றிடணும். இதில் தூள் உப்பு சேர்த்துருக்கோங்க. நீங்கள் வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க உப்பு. இந்த அளவு கிண்டி எடுத்து வைக்கணுங்க. சூப்பரான லெமன் சாதம், நல்லா டேஸ்டியான லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் வறுவல்.